மற்றும் ஒரு அண்மை செய்தி, கோவில்பட்டி அருகே தெற்கு மயிலோடையில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட இளம்பெண் கொலை செய்யப்பட்டது அம்பலமாகியுள்ளது. மேலும் இளம்பெண் கொலை வழக்கில் அவரது தாய் மற்றும் சகோதரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இளம்பெண்ணின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை ஆணவ கொலை செய்தது அம்பலமாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவில்பட்டி அருகே தெற்கு மயிலோடையில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட இளம்பெண் கொலை செய்யப்பட்டது அம்பலமாகியுள்ளது. இளம்பெண் கொலை வழக்கில் அவரது தாய் மற்றும் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார். இளம்பெண்ணின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை ஆணவ கொலை செய்தது அம்பலமாகி இருக்கிறது. கோவில்பட்டி அருகே தெற்கு மயிலோடையில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது தூத்துக்குடி செய்தியாளர் காதர் மொய்தீன் இணைப்பில் இருக்கிறார். காதர் மொய்தீன், வணக்கம். இளம்பெண் ஆணவ கொலை செய்யப்பட்டது அம்பலமாகி இருக்கிறது. இந்த வழக்கு மற்றும் கைது செய்யப்பட்டவர்கள் பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கைத்தார் தாலுகாவில் உள்ளதுதான் தெற்கு மயிலோடை கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் செல்வன். இவருடைய மகள் அபிசெல்வி, 19 வயசு ஆகுது. இந்த இளம்பெண்ணுக்கு கடந்த 3 வருடங்களா சமூக வலைதள தலைமான அந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக சேலத்தை சேர்ந்த ஹரிபிரசாத் என்பவரை காதலித்து வந்துள்ளார். இதற்கு அவர் தாய் எஸ்தர் பாலினும் அதே போல அவர் சகோதரர் சிவஞானமும் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் அபிசெல்வி பூச்சி மருந்து உட்கொண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டு, இது குறித்து தகவல் கிடைத்த கைத்தார் போலீசார் அவருடைய உடலை மீட்டு உடல் கூடு செய்வதற்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து காவல்துறை இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டனர். இதுல அதாவது அந்த அபிசெல்வி காதலித்த நபர் வேற்று சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால அவருடைய அதாவது அபிசெல்வியின் சகோதரர் சிவஞானம் அவரை அடித்து கொலை செய்து தூக்கிட்டதாகவும் இதை தற்கொலை என்று காவல்துறை தெரிவித்ததாகவும் தெரிகிறது. இதைத் தொடர்ந்து சிவஞானம் மற்றும் அவரது அதற்கு உடனடியாக இருந்தாக அவருடைய தாய் பாலின ஆகியோரை 2 பேர் கைது செய்திருக்காங்க. மேலும் தொடர்ந்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வராங்க. அதாவது கைத்தார் பகுதியில் இளம்பெண் வேற்று சமூகத்தை சார்ந்தவரை காதலித்த சம்பவத்தில் அவரை கொலை செய்தது, ஆணவ கொலை செய்தது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மார்க்கில் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி காதர் மொய்தீன்.